الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا أئذا ضللنا في الأرض أئنا لفي خلق جديد بل هم بلقاء ربهم كافرون قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم إلى ربكم ترجعون ولو ترى إذ المجرمون ناكسوا رؤوسهم عند ربهم ربنا أبصرنا وسمعنا فارجعنا نعمل صالحا إنا موقنون ولو شئنا لآتينا كل نفس هداها ولكن حق القول مني لأملأن جهنم من الجنة والناس أجمعين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்து இதன் மூலமாக துனியாவிலும் ஆஹிராவிலும் அல்லாஹ் பிரயோஜனத்தையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நசீவாக்குவானாக. சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் செய்யக்கூடிய சேவைகளில் ஆகப்பெரிய சேவைதான் மார்க்கத்துடைய சேவை. உலகத்தில் எத்தனையோ வகையான சேவைகள் நடக்கிறது. ரோட் போடுறதும் சேவை, ரோட்டுக்கு லைட் போடுறதும் சேவை, பாடசாலை கட்டி கொடுப்பதும் சேவை, பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டி நடாத்துவதும் சேவை. அனைத்து சேவைகளை விட
ஆக உயர்ந்த சேவை என்ன தெரியுமா? மார்க்கத்துடைய விடயங்களை மக்களுக்கு படித்து கொடுப்பது, எத்தி வைப்பது, அதற்கான ஏற்பாடுகளை செய்வது. இந்த சேவையால் அனைத்து சேவையும் உலகத்தில் உயிர் பெறும். எப்பொழுது மனிதர்களுடைய உள்ளத்தில் ஈமான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய பயம் வந்துவிட்டதோ, அதற்கு பிறகு அந்த ஆண்கள் பெண்கள் வாழ்க்கையே மாறிவிடும். ஈமான் தக்வா கல்வில் உருவாக உருவாக உங்களுடைய மஹல்லா, உங்களுடைய ஊர் ஒரு மாற்றம் ஒன்று விளங்குவது உங்களுக்கு வரும். அதனாலதான் இவ்வாறான நிகழ்ச்சிகளை வைப்பது, ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் வீடுகளில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் சேர்த்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை செய்வதனுடைய ஆக முக்கியமான நோக்கம் இதுதான். ஜும்மாவுக்கு மிம்பர்ல ஏறினா அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம், அது ஆண்கள் மாத்திரம் கேட்டுட்டு போயிடுவாங்க. இதுல பிள்ளைகள், பெரியவர்கள், பெண்கள் மார்க்கத்துடைய சில விடயங்களை தெளிவாக பேசலாம். சகோதரிகளே, சகோதரர்களே, மார்க்கத்துடைய விடயங்களை கேட்க கேட்கதான் சிந்திக்கலாம், சிந்தித்தால்தான் அமல் செய்யலாம். முதல் படித்தரமே மார்க்க விடயங்களை கேட்க வேண்டும். இன்னைக்கு மக்கள் தயார் இல்லை, மார்க்கத்தை கேட்கிறதுக்கு தயார் இல்லை. உட்கார்ந்து 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம், 4 மணித்தியாலம் நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்று தேடி பாருங்க, கிடையாது. கிழமையில் ஒரு ஜும்மா இருக்குது, ஆனா ஜும்மாவுக்கு வாரது எத்தனை மணி? ஜும்மாவுக்கு வயசாளிகள் வந்து உட்கார்ந்து இருப்பார், ஆனா வாலிபர்கள் ஜும்மாவுக்கு வந்தா வெளியிருந்து பேசிக்கொண்டிருக்கிறது ஒன்றுமே காதுக்கு கேட்க. முதல் கேட்டால் தான் மற்றது சிந்திக்கலாம். அல்லாஹ் நரகவாதிகளை பத்தி சொல்றார். நரகத்தில் அல்லாஹ் போட்டதோட சொல்லுவார்களாம், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். உலகத்தில் நாங்கள் கேட்டிருந்தால், என்ன செஞ்சிருந்தால்? கேட்டிருந்தால். எவ்வளோ பயான் நடக்குது. இப்ப நீங்க முழு மஹல்லாவுக்கும் அறிவிச்சிருப்பீங்களா இல்லையா? பள்ளியில் அறிவிச்சிருப்பீங்க, ஸ்பீக்கரை கட்டி அறிவிச்சிருப்பீங்க. உங்களோட மஹல்லாவில் ஒரு 400 குடும்பம் இருக்கும், கிட்டத்தட்ட 500 குடும்பம் இருக்கும். ஆனா 500 குடும்பமும் பயானுக்கு வரமாட்டார். அவங்களுக்கு கேட்க முடியாது, கேட்கிற பாக்கியம் கிடையாது. நல்ல விடயங்களை கேட்கிறதும் ஒரு பாக்கியம். அதனாலதான் நரகத்தில் போய் சொல்லுவார்களாம், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். யா அல்லாஹ், உலகத்துல கொஞ்சம் கேட்டிருந்தா, சிந்திச்சிருப்போம், சிந்திச்சிருந்தா இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆனுடைய விடயம், மார்க்கத்துடைய விடயங்கள் பேசப்படும் பொழுது கேட்கும். எங்க பயான் இருக்குதோ போகும். ஃபாத்திமால பயான் இருக்குது, மாதம் ஒரு பயான், அதுக்கும் வரணும். ரப்பானியால பயான் இருக்குது, வரணும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தஃப்சீர் இருக்குது, ஜும்மா பள்ளிக்கு வரணும். ஆண்கள் வரலாம், பெண்கள் வரலாம், கேட்கணும். முதலாம்
அல்லாஹ் குர்ஆன்ல فبشر عباد الذين يستمعون القول فيتبعون احسنه. அல்லாஹ் சொல்றார், சில அடியார்களுக்கு நன்மாராயம் சொல்லு. இப்ப நாங்க உட்கார்ந்து இருக்கிறோமா இல்லையா, காது தாழ்த்தி கேட்கிறோமா இல்லையா பேசுற விடயத்தை, இதுக்கு அல்லாஹ் நன்மாராயம் சொல்றார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை ஆயிரம் பேர் இந்த பயான கேட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கும் நன்மாராயம். فَبَشِّرْ عِبَادِ الَّذِينَ يَسْتَمِعُونَ الْقَوْلَ وَيَتَّبِعُونَ أَحْسَنَهُ. கொஞ்சம் முன்னுக்கு வா, கொஞ்சம் முன்னுக்கு வா, பிள்ளைகள் முன்னுக்கு வா. அல்லாஹ் சொல்றார், யார் நல்ல விடயங்களை காது தாழ்த்தி கேட்கிறாங்களோ, நல்ல விடயங்களை காது தாழ்த்தி கேட்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்க. 1000 பெண்கள் இருந்தா ஒரு 150 பெண்ணுக்குத்தான் இந்த நல்லதெல்லாம் கேட்கிற பாக்கியம் கிடைக்கும். சிலர் வாலிப வயதுல கேட்கிறது இல்லை, கிழவனாகணும் பயான் கேட்க. எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டு செய்வதெல்லாம் செய்துட்டு கடைசி காலத்துல கேட்க வர. கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்க எங்க நல்ல பயான்கள், நல்ல விடயங்கள், குர்ஆனுடைய விடயங்கள் நடக்குதோ, உங்களோட ஊருள்ளுக்கு எவ்வளோ நிகழ்ச்சி நடக்குதா இல்லையா? ஒவ்வொரு மாதம் வாரக்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபாத்திமால பயான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வரும். உங்களோட மஹல்லாவிலே மாசம் மாசம் பயான் இருக்குது. மவுத்து வரைக்கும் கேட்க கேட்க தான் அமல் செய்யலாம். கேட்க கேட்க தான் என்ன செய்யலாம்? அமல் செய்யலாம். கேட்காட்டி அமல் செய்ய இயலாது. நீங்க சஹாபாக்களுடைய காலம் மாதிரி எங்கட காலத்தை மாற்றணும் என்றா பேசிட்டே இருக்கும். எங்கட ஃபாத்திமா மதரசால பயான் நடந்துட்டு இருக்கக்குள்ளே ஒரு பொம்பளை பூட்டு காப்பை போட்டுட்டு போனவா இல்லையா? பூட்டு காப்பை கலத்தி போட்டுட்டு போனவா இல்லையா? பயான் நடந்துட்டு இருக்குது. அப்ப பயான் கேட்க கேட்க ஆசை வருது. எத்தனை பவுன் தங்கம் இருக்குது பெண்களிடத்துல, கொடுப்பாவா? மாப்பிள்ளைக்கு மின்னிய கலத்தி கொடுப்பாவா? மாப்பிள்ளை கேட்டா ஒரு காப்ப கலத்தி கொடுப்பாவா? ஆனா பயான கேட்டுட்டு இருக்கும் பொழுதே பூட்டு காப்ப கலத்தி போட்டுட்டா. வித்தம் 1,90,000 மதரசா கட்டும் பொழுது யார் போட்டே தெரியா, காப்புல பேர் இருக்குதா? இது மாதிரி உண்டியல் இருந்துச்சு, உண்டியல் கலங்குது, சத்தம் கேட்குது. என்னடா அந்த பார்த்தா காப்பு. சென்ற மாதம் உங்களுக்கு சொல்லி இருப்போம் நாங்க, சென்ற மாதம் ஒரு பொம்புல 4.5 பவுன் மாலை அனுப்பியிருந்தா மதரசா. எத்தனை பவுன்? 4.5 பவுன் சவடி. அப்ப பேச பேச ஈமான் கூடும், கேட்க கேட்க ஈமான் கூடும். பெண்கள் மாறுவாங்க, பிள்ளைகள் மாறும், வாலிபர்கள் மாறுவாங்க. நாங்க பயான கேட்கலண்டா எப்படி மாறுறது? அதனாலதான் கண்ணியமிக்க பெண்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்க இந்த ஊர்ல ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறோம். சிலர் தடுத்துட்டு இருப்பாங்க, அதை கணக்கெடுக்காது. தடுக்கிறவங்களை கணக்கெடுக்காம நாங்க கேட்டு அமல் செஞ்சு முன்னு போய்கொண்டே இருக்கோம். ஏனென்றா நாங்க செய்யற அவ்வளோ அமலும் கண்ணை பொத்த முந்தி செய்து கொள்ளும். எதுக்கு முந்தி செய்யணும்? கண்ணை